காலநிலை என்பது இந்த பூமியில் இருக்க உயிர்களுக்கும் இந்த பூமிக்கும் அழிவை ஏற்படுத்துவதிலும் சரி, உயிர்களை வாழ வைப்பதிலும் சரி முக்கிய பங்கு வகிக்குது. கடந்த சில நூற்றாண்டுகளா ஒரே விஷயம் இந்த காலநிலையில திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்க ஒரு சர்க்கிளா. அது என்ன என்றதான் நாங்க இன்றைக்கு வீடியோல பார்க்க போறோம். கடந்த சில நூற்றாண்டுகளா எங்களோட உலகத்தில் இருக்கிற இந்த காலநிலையில ஒரே விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அது ஏன் நடக்குது, எதனால நடக்குதுன்றத ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்யும் போதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய உண்மை வெளியில வருது. அதாவது இந்த பூமியோட அழிவு மிகப்பெரிய இயற்கை அனர்த்தங்களுக்கும் காரணமா இருக்கிறது இந்த நிகழ்வு தான். அது என்ன ஒரு முக்கியமான நிகழ்வு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் வச்சிருக்காங்க எல் நினோ. நீங்க சமீப காலங்களா இந்த எல் நினோ என்ற வார்த்தையை அங்கங்க ஊடகங்கள்லையும் யூடியூப்கள்லையும் சில பல வெப்சைட்டுகள்லையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன எல் நினோ? எல் நினோ சொல்றது ஒரு நிகழ்வு. அது எப்படி நடக்கும் கேட்டீங்கன்னா வெப்பநிலை மாற்றம். அது எங்க நடக்கும் கேட்டீங்கன்னா இந்த எல் நினோ என்றது அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது பசிபிக் பெருங்கடல்ல. காற்று சாதாரணமா சூடாகாது. ஆனா சூரியன்ல இருந்து வர ஒளி காற்றை ஊடுருவி கொண்டு நேரா கடல்ல படும், இல்ல நிலத்துல படும். அப்படி வர சூரிய ஒளி கடல்ல பட்டு கடல் மேற்பரப்புல இருக்கிற தண்ணியை சூடாக்கும். சூடாக்கின கைக்கு அந்த தண்ணி என்ன செய்யும்னா அந்த வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆவியாகும். அந்த தண்ணி ஆவியாகி மேல போய்க்க அந்த இடத்துல ஒரு இடைவெளி இருக்கும். பாத்தீங்கன்னா காற்று எல்லா இடத்துலயும் இருக்கு, நாங்க உணர்வோம். சோ அந்த வெப்பமாகிற நீராவி அந்த காற்றோட கலக்கைக்கு அந்த காற்று சூடாகும். சூடாகினதுக்கு என்ன செய்யும்னா அந்த காற்று அந்த இடத்துல இருக்காது. அந்த இடத்தை விட்டு மூவ் ஆகி போய்க்க அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் வரும். அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு குளிர்காற்று அந்த இடத்துல அந்த வெற்றிடத்தை நிரப்பும். இப்படி ஒரு சர்க்குலேஷன்ல நடக்கிறது தான் எல் நினோன்னு சொல்லுவாங்க. அந்த எல் நினோ என்ன செய்யும்னா இந்தியாவில தென்மேற்கு பருவக்காற்றுன்னு சொல்ல ஒரு பருவநிலை இருக்கு. அந்த பருவநிலையை தலைகீழா மாற்றும். எப்படின்னு கேட்டீங்கன்னா சில வருடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய அதிக அளவான மழை பெய்யும். சில வருடங்கள்ல பாத்தீங்கன்னா கட்டும் வறட்சியா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காலநிலை மாற்றத்துக்கு காரணமான ஒரு கருவி தான் இந்த எல் நினோன்னு சொல்லுவாங்க. இந்த எல் நினோ எப்ப நடக்கும் கேட்டீங்கன்னா ஒரு 5 to 7 வருடங்கள் சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதாவது 5 வருடங்கள்ல இருந்து 7 வருடங்களுக்குள்ள இந்த பசிபிக் பெருங்கடல்ல இருக்கிற காற்றானது சூடாகி அது ரொட்டேஷனா மாத்தும். சோ சூடாகி போற காற்று வேற ஒரு இடத்துக்கு போகணும். சோ அது ஒரு இடத்துக்கு போய்க்க பல நாடுகளை கடந்து போகும். சோ அப்படி கடந்து போய்க்க அந்த நாடுகள்ல இருக்கிற பருவநிலையை இது குழப்பி விட்டு போயிடும். சோ அப்படி குழப்பி விட்டு போய்க்க மழை பெய்யற காலமா இருந்தா மழை பெய்யாது, வெயில் காலமா இருந்தா கடுமையான வறட்சி வரும். சோ அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடத்துறதுதான் இந்த எல் நினோ. இந்த எல் நினோ இந்த உலகத்துல இருந்து மிகப்பெரிய அனர்த்தங்களுக்கும் காரணமா இருக்கு. நிறைய வெள்ளம், நிறைய காட்டு தீ, இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான விஷயங்களுக்கு காரணமா அமைஞ்சதுதான் இந்த எல் நினோ. உதாரணத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் இப்படிப்பட்ட நாடுகள்ல நடக்கிற இயற்கை அனர்த்தங்களுக்கு காரணமா இருக்கிறது இந்த எல் நினோன்னு சொல்லுவாங்க. ஒரு 5 to 6 வருடங்களுக்கு முதல் நடந்த இயற்கை அனர்த்தங்களுக்கு இந்த எல் நினோ தான் காரணம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படின்னு கேட்டீங்க உதாரணத்துக்கு சொல்ல போனா சென்னையில வெள்ளம், சிங்கப்பூர் மலேசியால பெய்த அதிக மழை, சீனாவுல 2019-20 பாத்தீங்கன்னா சைனாவுல பெரு வெள்ளம் ஏற்பட்டது. சோ அதற்கு காரணமும் இந்த எல் நினோ தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த எல் நினோ இப்போதைக்கு பீக்ல இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இந்த வருடம் இந்தியாவில பெரும் வறட்சியோ பெரும் வெள்ளத்தையோ எதிர்பார்க்கலாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி வர்றாங்க. எல் நினோ காற்று அடிக்கிற திசையை மாற்றிவிடும். சோ அப்படி காற்று அடிக்கிற திசை மாறுபடைக்க கிழக்கு பசிபிக் கடல்ல மழை அதிகரிக்கும். அதே மாதிரி மேற்கு பசிபிக் கடல்ல வறட்சியை அதிகரிக்கும். கிழக்கு பசிபிக் கடல்ல மழையை அதிகரிக்க அங்க வெள்ளம், மண் சரிவு இப்படிப்பட்ட விஷயங்கள் உருவாகும். அதே மாதிரி மேற்கு பசிபிக் கடல்ல வறட்சியை அதிகரிக்கும் போது காட்டுத்தீ போன்ற இயற்கை அனர்த்தங்கள் உருவாகுது. சமீப காலங்கள்ல இந்த எல் நினோவால உருவான பாதிப்புகள் 2015 ஆண்டு அறிக்கையின்படி அட்லாண்டிக் கடற்பகுதியில் 11 சூறாவளியை உருவாக்கி இருக்கு, 4 கடுமையான புயல்களை உருவாக்கி இருக்கு, 2 முக்கியமான சூறாவளிகளையும் உருவாக்கி இருக்கு. இந்த ஆண்டு எடுத்து பாத்தீங்கன்னா ஐநா சபையால ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. கடந்த நூற்றாண்டுகள்ல இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டிலிருந்து வார 5 வருடங்களுக்கு வெப்பநிலை கடுமையா இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி பார்க்க போனா இந்த எல் நினோவோட பாதிப்பு இந்த காலகட்டங்கள்ல தான் மிகவும் பெரிதாக இருக்கும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. அதற்கேற்ற மாதிரி மனிதர்களை சேஃபா இருந்து கொள்ள சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. எல் நினோவை பத்தி இப்ப உங்களுக்கு தெளிவா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த உலகத்துல நடக்கிற காலநிலைகளோட மாற்றத்துக்கும் வெப்பத்தின மாற்றத்துக்கும் உலக வெப்பமயமாகுதலோட முக்கிய பங்கு இந்த எல் நினோவுக்கு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை, ஒரு லைக் போட்டுட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்ற உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுது. அதுக்கு தான் கமெண்ட் பாக்ஸ் இருக்கு. ப்ளீஸ் கமெண்ட். ஏதாவது பிள்ளையா சொல்லி இருந்தால் உங்களோட கருத்துக்கள் இங்க 100% வரவேற்கப்படுகின்றன.